தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ளத்தோடு கூட ரச்சாவே இந்த ஆராதனை வேளையில ரச்சா அப்பா உம்மை உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியாக அப்பா எங்களுக்கு உம்முடைய அளவில்லாத கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை வேலை கர்த்தாவே முழுமையாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரும் நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு அவரை நம்ம ஆராதிக்க துதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, நம்மளோட பிரச்சனை சமயத்துல, நம்மளுடைய எல்லா நேரத்திலும் அவரை நோக்கி அழைக்கும் போது தேவன் நமக்கு உத்தரவு தருகிறவராக இருக்கிறார், நமக்கு பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளை கர்த்தர் நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அதிசயம் ஆண்டவர் செய்திருக்கா. இன்னைக்கு அவர் நாமங்களை நம் சொல்லி சொல்லி நம்ம துதிப்போம், அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தரை ஆராதிப்போமான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போம், சேர்ந்து ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க 1000 காரணங்கள் ஒன்று என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க 1000 காரணம் உண்டு, நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகள் உண்டு, நன்றி என்று சொல்கின்றேன். உம்மை ஆராதிக்க 1000 காரணம் உண்டு, நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகள் உண்டு, நன்றி என்று சொல்கின்றேன். உள்ளம் நிறைவோடு உயர்ந்த தேவனை உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். உள்ளம் நிறைவோடு உயர்ந்த தேவனை உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். இயேசுவை என் ராஜாவை பாதம் பணிந்து ஆராதிக்கின்றேன். இயேசுவை என் ராஜாவை பாதம் பணிந்து ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்க 1000 காரணம் உண்டு, நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகள் உண்டு, நன்றி என்று சொல்கின்றேன். இந்நாயகன் என் காவலன், ராஜாதி ராஜாவை ஆராதிக்கின்றேன். இந்நாயகன் என் காவலன், ராஜாதி ராஜாவை ஆராதிக்கின்றேன். சந்தோஷமாய் ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்க 1000 காரணம் உண்டு, நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகள் உண்டு, நன்றி என்று சொல்கின்றேன். நீ நல்லவர், வல்லவர், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றேன். நீர் அற்புதம் சுகம் தருபவர், என்னை தந்து உம்மை ஆராதிக்கின்றேன். அற்புதம் சுகம் தருபவர், சுகத்தை தருபவர், தந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்க 1000 காரணம் உண்டு, நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகள் உண்டு, நன்றி என்று சொல்கின்றேன்.
நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகளுண்டு. நன்றி என்று சொல்கின்றேன். உள்ளம் நிறைவோடு உயிர்த்த தேவனை உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். உள்ளம் நிறைவோடு உயிர்த்த தேவனை உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். என் இயேசுவை, என் ராஜாவை பாதம் பணிந்து ஆராதிக்கின்றேன். இயேசுவை, என் ராஜாவை பாதம் பணிந்து ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்க ஆயிரம் காரணம் உண்டு. நன்றி சொல்லி ஆராதிக்கின்றேன். உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்க ஆசைகளுண்டு. நன்றி என்று சொல்கின்றேன். நன்றி என்று சொல்கின்றேன். நன்றி என்று சொல்கின்றேன். ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசு ஹalleluya என்ற பாடலை பாடி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஆண்டவர் இயேசு உங்களோட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று? ஹalleluya. ஒரு சிறுவன் தன் பெற்றோர்களோட அடிக்கடி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு கட்டம் வரும்போது அந்த சிறுவன் சொன்னா, அப்பா நான் தனியா போறேன், நான் தனியா போயிட்டு வரேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சரி நீ தனியா போ என்று சொல்லி ஒரு பேப்பர்ல ஒரு காரியத்தை எழுதி அவன் பாக்கெட்ல வைத்தாராம். உனக்கு பயமா இருக்கும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீ படிச்சு பாரு என்றாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, அந்த சிறுவன் அந்த பிரயாணத்தில் போகும்போது, அந்த ஜர்னில போகும்போது அவனை சுத்தி ஜனங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு முன்பாக ஒரு விகோரமாக பயங்கரமான ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். இந்த சிறுவனை பார்த்து பயம்படுத்துகிற மாதிரி அவன் காரியங்கள் செய்து கொண்டிருந்தான். சில பேர் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ தனியா வந்திருக்கியா, அவ்வளவுதான் உன்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க, நீ இப்படி வந்திருக்கியா, இதை உங்ககிட்ட திருடிடுவாங்க என்று அவன் காலை உடைச்சிடுவாங்க, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, நீ சிறுவனே தனியா வந்திருக்கியா என்று அவனை பயம்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவன் சூழ்நிலைகளை பார்த்து ரொம்ப பயந்து விட்டான். ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டனோ, எங்க அப்பா அம்மா விட்டு நான் தனியா வந்துட்டனோ என்று அவன் பயந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு காரியம் நினைப்பு வந்தது. எங்க அப்பா என் பாக்கெட்ல ஒரு பேப்பர் எழுதி வச்சாரு, உனக்கு பயமா இருக்கும் அதை எடுத்து படி என்று சொன்னாரு. அந்த பேப்பரை உடனடியாக அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து அதை படிச்சு பார்க்கும் போது அதுல எழுதிருந்துச்சான், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட தான் இருக்கேன், உன்னோட பின்னாடி பெட்டியில தான் நான் உட்கார்ந்து இருக்க என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிறுவனுக்கு அந்த வார்த்தையை படிச்ச உடனே பயங்கர ஒரு தெம்பு, அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். எங்க அப்பா இந்த ட்ரெயின்ல என் கூட தான் வராரு, என் ஜர்னில என் கூட தான் வராரு, என்னோட அடுத்த பெட்டியில் தான் இருக்காரு, என்னை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் தைரியத்தோடு அந்த சூழ்நிலையை கடந்து போனானாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Jesus said, I am always with you என்று ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, Jesus is telling to you, பயப்படாத, நான் பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am sitting backside of you, no one can touch you. யாரும் உன்னை தொட முடியாது, யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது, யாரும் உன்னை பயப்படுத்த முடியாது. நீ கலங்காத, திகையாத, நான் உன் தேவனாக கர்த்தராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, கர்த்தர் உங்க பின்னாடி தான் நிற்கிறாரு, சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்த பாடலை பாடி உற்சாகமாக கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். அடோனாய்
உம்மை ஆராதிப்பேன். அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். வாக்குமாற ஆண்டவரே, என் எஜமான் நீர் அல்லவோ. வாக்குமாற ஆண்டவரே, என் எஜமான் நீர் அல்லவோ. என் கேடகமோ மகா பெரிய பலனுமானவரே. எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்களா? கேடகமோ மகா பெரிய பலனுமானவரே. அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் காப்பவரே, உள்ளங்கையில் வளைந்தவரே. Thank you. கண்மணி போல் காப்பவரே, உள்ளங்கையில் வளைந்தவரே, என்னையும் அழைத்தவரே, பாதுகாப்பவரே. என்னையும் அழைத்தவனே, பாதுகாப்பவரே. அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்வின் தேவன் நீரே, நீரில்லா வாழ்க்கை வேண்டாம். என் வாழ்வின் தேவன் நீரே, நீரில்லா வாழ்க்கை வேண்டாம். எந்நாளும் உம்மை துதித்திடுவேன், செழித்து வாழ செய்வேன். எந்நாளும் உம்மை துதித்திடுவேன், செழித்து வாழ செய்வேன். அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். அடோனாய் அடோனாய் ஆண்டவர் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். என்னை ஆளும் பரிசுத்தரே, என்றும் உம்மை ஆராதிப்பேன். என்றும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. என்றும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. என்றும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை ஆளும் பரிசுத்தராக இருக்கிறீங்க, எங்க துணையாக இருக்கிறீங்க, எங்க பலனாக இருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்க கூடவே நீங்க வரீங்க அப்பா. You are traveling with us, Father Lord. இந்த வாழ்க்கை முழுவதும் அப்பா, நாங்க பிறந்ததுல இருந்து அப்பா எங்க முடிவு வரைக்கும் எங்களோட நீங்க பிரயாணிக்கிறீங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க பண்ண வாக்குல நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. உங்க வாக்கை நாங்க எடுத்து படிக்கிறோம் அப்பா, அதை நம்புகிறோம் அப்பா, அதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா நீங்க எங்க கூட இருப்பது நாங்கள் உணர்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர் அப்பா. ஏசப்பா, இந்த அருமையான நேரத்தை உங்க துதிக்க ஆராதிக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. நன்றி லார்ட். தொடர்ந்து எங்களோட பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். ஹல்லேலூயா. நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருப்பார். அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் செய்திருக்கலாம், அல்லது பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த பொதுவாக இந்த உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இன்றைய நிலைமையிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது மிக பயங்கரமான காரியங்கள் நாம் பார்க்கிறோம். போர்களை பார்க்கிறோம், நிலநடுக்கங்களை பார்க்கிறோம், பஞ்சத்தை பார்க்கிறோம், சமாதானம் இல்லாத ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் விரோதிக்கிற காலங்களை நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய கிரியை, அல்லேலூயா. நம்மையே தேவன் நற்கிரியை செய்யும்படியா சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமையான கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும். ஆண்டவரே, எங்கள் மேல நீங்க கோபமா இருந்தாலும் ஆண்டவரே எங்க மேல இரக்கமா இருந்து எங்களுக்கு உங்க அளவில்லாத கிருபையை ஊற்றி உயிர்ப்பீங்க. எங்க தேசத்துல சமாதானத்தை கொடுங்க. இந்த ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, போதை பொருட்களுக்கும் ஆண்டவரே அப்பா என் தேவனை அப்பா அந்த குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாய் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டாண்டவரை ஆண்டவரை கண்ணோக்கி பாருமாப்பா. அல்லேலூயா. நீலகிரி பிரதேசத்திலே, நீலகிரி மாவட்டத்திலே அங்க ஒரு மலை மேல இருக்கிற ஸ்கூல் இருக்கான், கவர்மெண்ட் ஸ்கூலு, இலவச படிப்பு தான். ஆனா அங்கு இந்த வருஷம் 1ஆவதுல சேர்ப்பதற்கு எந்த பிள்ளைகளும் வரவே இல்லையாம். யாருமே அந்த 1ஆவது கிளாஸ்ல 1ஆம் கிளாஸ்ல அட்மிஷன் ஆக யாருமே வரல. படிப்பை அந்த மலை பிரதேசத்தினர் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம் நாட்டின் நிலைமை, நம்ம சென்னையை மட்டும் பார்க்குறோம். ஆனா சுற்றுப்புற இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் இன்னும் கீழ்த்தரமா போறாங்க, இன்னும் படிப்பறிவு இல்லாத போறாங்க. இன்னும் பிள்ளைகள் எவ்வளவு ஒரு தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் நாம் நினைக்கிறோம், அதையே காம இச்சையோடு பார்க்கிற உலகமாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களை கைவிற்றாதீங்கப்பா, எங்க தேசத்தை நீ புறக்கணித்து விடாதீங்க ஆண்டவரை. எங்க மேல நாங்க பாவம் செய்யறோம், எங்க தேசம் பாவம் செய்திருக்கிறது, எங்க தேசத்து பாவம் மன்னிப்புக்காக உங்ககிட்ட ஜெபம் பண்றோம். நாங்க திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரை. எங்க மேல கோபமா இருந்தாலும் இறக்கமா இருங்கப்பா ஆண்டவரே. உங்க கிரியையை நீங்கள் உயிர்ப்பீங்கப்பா. நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் பயங்கரமாய் இருக்கிறது ஆண்டவரை. ஆனாலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் தேசத்துக்காக திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேசம் நலமாய் இருந்தால் நாமும் நலமாய் இருப்போம். அல்லேலூயா. ஆகினாலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க பர்சனல் வாழ்க்கையில இதுவரைக்கும் வறட்சியை சந்தித்திருந்தாலும் அக்காலை போல ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏறிடுங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்தும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை காண செய்த தேவன் இனிமும் ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். எகிப்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து வரும்பொழுது எப்படிலாம் உங்களுக்கு அற்புதம் செய்தேனோ அதே அற்புதத்தை இனிமேலும் நான் செய்யதான் போறேன், உன்னை அதிசயங்களை நீ காணதான் போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகினால் ஒரு விசை நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணணும். இனி 6 மாசம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு பார்க்கும்போது எத்தனையோ கேஸ் லீக் ஆகி, அமோனியா கேஸ் லீக், நூற்றுக்கணக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள், அங்கங்க வெள்ளங்கள், எவ்வளவோ காரியங்கள், சுனாமிகள் எல்லாம் எவ்வளவோ போர்கள், மனித இழப்புகள், சொத்து இழப்பு, உயிர் சேதம், இன்னும் எத்தனையோ எல்லாம் பயங்கரமான கஷ்டங்கள். விலைவாசிகள், பெட்ரோல் விலை நல்ல அதிகமாயிடுச்சு, வேலை வாய்ப்புகள் குறைவு, எத்தனையோ ஐடி கம்பெனி சரிந்து போய்விட்டது, எத்தனையோ தொழில்கள் எல்லாம் நஷ்டமடைந்து விட்டது. எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணோம். நம்மளால முடிஞ்சது என்னங்க? ஜெபம் தான் பண்ண முடியும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தேவனுக்கு நம்ம பிரியமா இருப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் 1000 தலைமுறைக்கு சொல்லியிருக்காரு. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் இரக்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? நம்ம எல்லோரும் ஜெபம் எழுந்திருப்போமா? ஒரு விசை தேவனுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், சபை வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும்,
இந்த தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நம்முடைய தேசத்தினுடைய ஜனாதிபதிக்காக, எம்எல்ஏக்காக, எம்பிஸுக்காக, மந்திரிமார்களுக்காக, ஒவ்வொரு அந்த இயேசுவை புறக்கணிக்கிற எத்தனையோ கடினமான இதயங்களுடைய மனிதர்கள் உண்டு. மதம், இனம் எல்லாத்திலையும் வெறி கொண்டவர்கள் உண்டு. உங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே பிசாசின் கிரியிலே மூழ்கி இருக்கிறவர்கள், செய்வினை, பில்லு, சூனியம், மந்திரவாதிகள் எத்தனையோ பேர் உண்டு. பொய்யான கிறிஸ்தவர்கள் உண்டு, மாய்மாலக்காரர்கள் உண்டு, ஓனாய் ஆடுகளின் வேஷம் போட்ட ஓநாய்கள் உண்டு. ஆண்டவரை நோக்கி ஜெபம். ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். நம் தமிழ்நாட்டுக்காக, முதலமைச்சருக்காக, எம்எல்ஏஸாக எல்லாருக்காக ஜெபம். நமக்காக, நம் குடும்பத்தை, உங்க கணவனுக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க வேலைக்காக, உங்க சரீர சுகபலனத்துக்காக, உங்க பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விஷயம் கண்களை கர்த்தரை நோக்கி உங்க கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. சில சமயம் நம்ம கண்கள் கீழெடுத்து பார்த்தோம்னா மனிதர்களை நம் மரங்களாய் பார்ப்போம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா நிச்சயமா எல்லாம் ஒரு பெரிய மாறுதலை தேவன் நமக்கு தருவார். ஆகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. சோத்திரம், சோத்திரம். சுமித்ரா முன் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் நல்ல தேவனே ராஜாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரப்பா உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற எங்கள் இயேசுவே அப்பா கர்த்தாவே, உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனே அப்பா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நாங்கள் அப்பா உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனே அப்பா கர்த்தாவே, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், எங்களுடைய தனிப்பட்ட பாவத்தின் நிமித்தம் அப்பா தேவன் எங்கள் குடும்பத்தையோ அப்பா, எங்கள் தேசத்தையோ ஆண்டவரப்பா, எங்கள் நாட்டையோ அப்பா கர்த்தாவே, எங்கள் சபையோ தண்டிக்காத படிக்க அப்பா உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனே அப்பா கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எங்கள் தடுமாறி விழ எதுவா இருக்கிறோம். எங்கள் தேவனே கர்த்தாவே, தளர்ந்த கால்களை அப்பா கர்த்தாவே, தள்ளாடுகிற முழங்கால்களை அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் திரும்ப நேராக்குகிறோம். எங்கள் தேவனே அப்பா, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய அக்கிரம சிந்தைகளை அப்பா கர்த்தாவே, எங்கள் பொல்லாத நினைவுகளை அப்பா எல்லாவற்றையும் எங்களை விட்டு தூரமாக்குகிறோம். நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் அப்பா எங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்க தேவனப்பா, எங்க தேசத்திற்கு தேவன் சேமத்தை தருவீராக. ஆண்டவரப்பா, எப்படியா உம்முடைய வசனம் சொல்லுகிறதோ அப்படியாகவே நாங்கள் உம்மிடத்திலே மனம் திரும்பி வருகிறோம். எங்க தேவனப்பா, எங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து ஆண்டவரப்பா நீர் எங்களை விலக்குவீராக, எங்களை பரிசுத்தமாக்குவீராக. அப்பா கர்த்தாவே, ஆகான் செய்த ஒரு பாவம் ஆண்டவரப்பா அவன் முழு குடும்பத்தையும் எப்படியா ஆண்டவரப்பா கர்த்தாவே அந்த சந்ததியும் ஆண்டவரப்பா அழித்து போட்டதோ அப்படியா நாங்கள் செய்த எங்களுடைய பாவத்தினிமித்தமா எங்களுடைய குடும்பமோ, எங்களுடைய சபையோ ஆண்டவரப்பா, எங்களுடைய தேசமோ நசிச்சு போகாம அப்பா ஜீவனோடு கூட இருக்கும்படிக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற அந்த இரக்கத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா கர்த்தாவே, இப்பொழுது வாசித்த அந்த வசனத்துல உங்களுடைய இரக்கம் அப்பா கர்த்தாவே முன்பாக வந்தது. அந்த இரக்கத்தை நாங்கள் நாடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் தேவனே அப்பா கர்த்தாவே, அழிந்து போகிற எங்களுடைய தேசத்திற்காக அப்பா கர்த்தாவே, நாசமாக்கி கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்த ஜனங்களுக்காக, எங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக, எங்களுடைய தாய் தகப்பனருக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. எங்களுடைய தேசத்தாருடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தையும் ஆண்டவரப்பா சுகமான செய்தியோ நல்ல செய்தியோ எங்களால கேட்கவே முடியல. ஆண்டவரப்பா, எல்லா நிலைமையும் மோசமா தான் இருக்கு. எங்களுடைய மோசமான சூழ்நிலையில தான் ஆண்டவரப்பா நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், எல்லாவற்றையும் அப்பா சரி செய்கிற வல்லமையுள்ள கர்த்தர் நீரா இருக்கிறீர் ராஜா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனே அப்பா, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, எங்களுக்கு கிருபையை தருவீராக. எங்க தேவனே அப்பா கர்த்தாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அந்த ஜனங்களுக்காக அப்பா கர்த்தாவே பரிதபிக்கிற தேவனா இருக்கிற எங்கள் இயேசுவே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேசத்தாருடைய நன்மைக்காக உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். இருக்க வாழ்க்கை தரம் உயரணும். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கும்போது கீழே தான் ஆண்டவரே நாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவரப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய சபை வாழ்க்கையை அப்பா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரப்பா நாங்கள் உயர்த்தும் படிக்கு எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தருவீராக. உங்களுடைய வல்லமை உள்ள கரம் எல்லாவற்றையும் செய்ய போதுமானதா இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் அப்பா கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரப்பா, எல்லாவற்றாலும் நிரப்புகிற வல்லமையான தேவன் நீரா இருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களை உயிர்ப்பையும் கர்த்தாவே உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் அப்பா. எங்க தேவனப்பா, உணர்வுள்ள இருதயத்தோடு அப்பா கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற உங்களுடைய நிறைவான ஆவியானவரை தேவன் எங்களுக்கு வல்லமையாய் தருவீராக. எங்க தேவனுடைய அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவரப்பா, எங்களுடைய நாட்டில் உள்ள ஆண்டவரப்பா குடியரசுத் தலைவருக்காக, முதலமைச்சருக்காக, ஆண்டவரப்பா பிரதம மந்திரிக்காக, ஆண்டவரப்பா இன்னுமா இருக்கிற எல்லா மந்திரிகளுக்காக, உயர் பதவியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நிதானமாய் ஆண்டவரப்பா நியாயம் தீர்த்து யதார்த்தத்தை விளங்க செய்கிற தேவன் உம்முடைய ஆவியை தேவன் அவர்களுக்கு தருவீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரப்பா நீர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரப்பா, எங்களுடைய மேலான அதிகாரங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க தேவன் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்க தேவனே அப்பா, உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்கிற அதிகாரியாய், அபிஷேகிக்கப்பட்டவராய், உயர்ந்தவராய் இருக்கிற ராஜாதி ராஜாவே, உம்முடைய ஆளுகை கீழே எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் இயேசுவே, நீர் ஆளுகை செய்வீராக. எங்க தேவனே அப்பா, நன்மை உண்டாகும்படி நினைத்தருள்வீராக. தேவனுடைய கரம் எங்களோடு கூட நன்மையா இருக்கும்படியா கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா, உங்களுடைய இரக்கங்களை தேவன் அளவில்லாமல் தருகிறதற்காக நன்றி 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 இயேசுவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போக போறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அதிசயமானவர் நம் தேவன். ஹல்லேலூயா. சரி, நாம் வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாது இருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 35:4 வாசிப்போமா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல யாரெல்லாம் பார்க்கிறோம்? மனம் பதறுகிறவர்களை பார்க்கிறோம், பயப்படுகிறவர்களை பார்க்கிறோம், திடன் இல்லாதவர்களை நாம் பார்க்கிறோம். இவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து மனம் பதறுகிறவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மனம் எதற்காக பதறுகிறது? திடீர்னு நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும்போது மனம் பதறும். துர்ச்செய்தி கேட்கும் போது மனம் பதறும். ஒரு இழப்பு ஏற்படும் போது மனம் பதறும். எதிர்பாராத ஒரு காரியம் ஏற்படும் போது உங்களுக்கு மனம் பதறும். அதே போல ஒரு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு மனம் பதறும். யோபுனுடைய வாழ்க்கையில ஒன்றின் பின் ஒன்றாக அவன் வாழ்க்கையில துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நிறைய இழப்புகளை சந்திக்கிறான். அப்போ அவன் மனசு எப்படியெல்லாம் பதறி இருக்கும். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்தான். அல்லேலூயா. ஆகினாலே நம்ம வாழ்க்கையில இந்த 6 மாதத்துல எத்தனையோ காரியங்களை நாம் சந்தித்திருப்போம். நம்ம ரொம்ப துக்கப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், புண்பட்டிருக்கலாம், மனம் பதறி போயிருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நாம் கர்த்தரிடத்துல நம்பிக்கையாய் இருப்போம். அல்லேலூயா. ஆகினாலே கொஞ்சம் யோசிச்சு, மரியாளுடைய இதயத்தை ஒரு பட்டயம் உருவி போயிடுச்சாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட சில சமயம் பட்டயங்கள் நம்ம இதயத்தை உருவி போகும். அப்ப நம்ம மனம், நம்முடைய இதயமெல்லாம் ரொம்ப பதறி துடிக்கக்கூடியதா இருக்கும். ஆனாலும் கூட
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தகப்பன் இருந்தார், திடீர்னு இளைய மகன் தன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அவன் என்ன செஞ்சான், வேசிகளோடு கூட அனைத்து உலக பிரகாரமான வாழ்க்கை, அனித்தியமான சந்தோஷத்தை காண போயிட்டான். அவன் போகும்போது தகப்பனுடைய இதயம் எவ்வளோ பதறி இருக்கும். ஐயோ, என் மகன் இங்கேருந்து போறானே, நம்மை பிரிந்து போகிறானே, ஒரு நல்ல வழியில போனா கூட நல்லா இருக்குமே, இவன் கெட்ட வழியில எல்லாம் போறானே சொல்லி. ஆனாலும் கூட அந்த தகப்பன் பாருங்க, மனம் பதறினாலும் அவர் நம்பிக்கையோடு இருந்தா இவன் எங்க போனாலும் திரும்பி வருவான் என்று சொல்லி அவன் நம்பிக்கையின்படியா காணாமல் போன அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வேணும். எல்லா சூழ்நிலையிலும் நம் நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா நாம் வெற்றியை போய் நாம் கண்டடைய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால மனம் பதறுகிறதுனால அல்ல, மனம் பதறுகிறதுனால பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆனா மனம் பதறுதல நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மீது, கர்த்தருடைய நாமத்தின் மீது, அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வாழ்க்கையை நிச்சயமாய் நம்ம நல்ல ஒரு தீமையை நன்மையாய் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் யோபுவை எப்படியா இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தாரோ. அல்லேலூயா. எஸ்தருக்கும் ராஜாத்திக்கும் யூதர்களுக்கும் விரோதமாய் ஆமான் எத்தனையோ காரியங்களை செஞ்சான். அந்த சட்டமெல்லாம் வந்தபோது யூதர்களுக்கும் ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் எப்படியெல்லாம் இதயம் பதறி இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து உபவாசித்து ஜெபித்தார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் பயப்படுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார். இன்னைக்கு பயம் எப்படி வருது? நல்ல பயம் ஒன்று உண்டு, கெட்ட பயம் ஒன்று உண்டு. ஆனா நம்ம வாழ்க்கையில கெட்ட பயங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறது. பயம் ஏதோ ஒரு காரியத்தினாலே வருகிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பயம், அல்லது பணம் கஷ்டத்தை குறித்து ஒரு பயம், கடனை குறித்த ஒரு பயம், அல்லது வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பல பயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நர்வஸ் வீக்காக ஆரம்பித்து விடுகிறது. நமக்குள்ளாய் கவலைகள் உருவெடுக்க ஆரம்பித்து விடுகிறது. நமக்குள்ளாய் ஒரு இருள் சூழ ஆரம்பித்து விடுகிறது. ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் அந்த பயம் வரும்போது என்ன ஆயிடுது? பயம் என்பது பிசாசினுடைய ஆயுதமா இருக்கிறபடினாலே நாம் ஒரு தவறான முடிவுக்குள் நாம் கடந்து போவோம். தவறான காரியங்களை நாம் ஏறெடுக்க, தவறான வழியை நாம் சூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டெடி மைண்டா இருக்க முடியாது, ஒரு தெளிவுள்ள ஒரு மனமா இருக்க முடியாது. நம்ம குழப்பத்துல கலங்கி தவித்து நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்காமல் தவறான பாதைக்குள்ள நாம் கடந்து போவோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகினால் பயம் வரும்போது நாம் யாரை போய் பிடிக்கணும் தெரியுங்களா? இயேசுவை போய் பிடிக்கணும். அல்லேலூயா. எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, பயப்படாதுன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பையும் பலத்தையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம பயப்படாது இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று விசுவாசமா இருங்க. அவர் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மை அப்படி ஒன்றும் கைவிட்டுற மாட்டாரு, நம்ம விட்டு விலகி போக மாட்டாரு. சூரியன் அஸ்தமித்த வேலையில அந்த வனாந்திரத்துல ஏதோ மிருக ஜீவன் ஊழ இடுகிற அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையில யாக்கோபுக்கு தேவன் தரிசனம் தந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தினார் அல்லவா. அந்த இடம் மெய்யாகவே தேவன் இங்க இருக்கிறார் என்று சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி அது பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வீடு எது தெரியுங்களா? நீங்க தான் தேவனுடைய வீடாக இருக்கீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து நீங்க அறியீர்களா?
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியான உங்களுக்குள் வாசமாய் இருப்பதை நீங்கள் அறியீர்களா? நீங்க தாங்க பெத்தேல். ஹல்லேலூயா. இந்த சபை ஒரு பெத்தேலா இருக்கிறது. ஆகினாலே பயப்படாது இருங்க. அவர் உன்னை கண்மணி போல பாதுகாக்கிறவராய், உன் கண் மீது கண் வைத்து ஆலோசனை செல்கிறவராக்கா. அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் கண்கள் எப்போதும் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் தம் பிள்ளைகளை நிச்சயமா மறப்பாரா? தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன தேவன் அல்லவா? ஆகினாலே அவர் நம்ம எப்படி மறப்பார்? எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? அல்லேலூயா. ஆகினால அந்த அளவுக்கு தேவன் நம்மை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நம்மை ஆண்டவர் பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை எரேமியா பார்த்து சொல்றான், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். எரேமியா பார்த்து ஒரு மனுஷன் சொல்றான். ஆனா இந்த மனுஷனே இப்படி சொல்லும் போது நம்மை சிருஷ்டித்த தேவன், அவர் வெளியேறப்ப ரத்தத்தாலே கிரியமாய் கொண்ட அந்த தேவன் நம்மை இன்னும் எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. 3வது காரியம் நாம் வாசிக்கிறோம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம் பலன் இல்லாதவர்களே, தைரியம் இல்லாதவர்களே, போல்ட்னஸ் இல்லையே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். சிக்லாக்ல தாவீது வரும்போது அவன் மனைவி பிள்ளைங்கள் அவன் உண்டான அத்தனையும் அமலேக்கியர்கள் என்ன செஞ்சாங்க? சிறை கொண்டு போய் விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அவன் கூட இருந்தவங்க எல்லாம் பதறாங்க. அவங்க தாவீதை கொல்வதற்கு துடிக்கிறாங்க. பாருங்க, யாரோ கொள்ளையடித்து போய்விட்டார்கள், ஆனா கூட இருந்த தாவீதை கொல்ல பார்க்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல தாவீது எவ்வளவு பதறி இருப்பான், எந்த அளவுக்கு பயந்து இருப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே சில சமயம் நம்ம அறியாத காரியங்கள், முடியாத காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், நம்ம சில சமயம் திகைத்து நிற்போம், பதறி நிற்போம், பயந்து நிற்போம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருப்போம். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப திடப்படுத்திக் கொண்ட அந்த தாவீது ஆண்டவர் என்ன சொன்னார்? சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவன் திருப்பித்துக் கொண்டோம். அது மட்டும் இல்ல, தாவீதின் கொள்ளை என்று ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு ஆயத்தமும் படித்து வைத்திருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலன் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில பலன் கொள்ளுங்க, ஆவியில பலன் கொள்ளுங்க. அவருடைய நீங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல பலன் கொள்ளுங்க. தெய்வன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிற விசுவாசத்துல பலன் கொள்ளுங்க. நீங்க பலன் கொள்ளும் போது சத்ருவை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. நீதியை சரி கட்ட வருவாரு, தேவன் பதிலளிக்க வருவாரு, தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. பதறுகிற சூழ்நிலை வரும், பயப்படுகிற சூழ்நிலை வரும், பலவீனப்படுகிற நேரங்கள் வரும். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. உம்மாலே எனக்கு ஜெயம் கிடைக்க ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன். ஆபுக்கு சொல்றாரு அல்லவா, அதே மாதிரி நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். அல்லேலூயா. பதிலுக்காக நம்ம காத்திருக்கோம், விண்ணப்பிக்கிறோம், சில நற்கிரியை செய்கிறோம், நம்மளால் இயன்ற நற்காரியங்களை செய்கிறோம். நம்ம எவ்வளோ காரியங்களை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், திறப்பில் நிற்கிறோம், தியாகம் பண்றோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீ நம்ம தவறு செஞ்சா கூட நம்ம சிச்சிக்கும்படியாய் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீ செய்கிற காரியம் தவறு, மனம் திரும்பு, கண்டிப்பார், சிச்சிப்பார். அல்லேலூயா. பதில் நமக்கு எல்லாத்திலும் உண்டு. ஒரு விதை விதைத்தால் அந்த விதைக்கு ஒரு அறுவடை உண்டு.
அதே மாதிரி எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. பாருங்க, ஜீவன் சகைவை எடுத்துக்கொள்ளுங்க. சகைவு என்ன செய்யறான்? அத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து, காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து, இயேசு எப்படிப்பட்டவரோ அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச. எல்லாரும் என்ன சொல்றாங்க? சகையை பார்த்து, இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பாவி, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். உண்மையே பாவி தான். அல்லேலூயா. அவன் வந்து பாவி. எல்லா உலகமே அவன் என்ன செய்யுது? முத்திரை கொடுத்து பாவி 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 என்று சொல்லுகிறது. ஆனா அந்த பாவி தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கான். எங்கேயுமே இயேசு அண்ணாந்து பார்த்து அந்த அப்பத்தை பிக்கும் போது அண்ணாந்து பார்த்தார், பிதாவை பார்த்து அண்ணாந்து பார்ப்பார். இங்க காட்டத்தி மரத்து மேல உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு இவர் எப்படிப்பட்டவரோ என்று பாவி அறிந்து கொள்ள விரும்பின இவனை நோக்கி பார்க்க ஏறிட்டு பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவன் வகை தேடுகிறான். அவன் எண்ணத்தில் எதையுமே ஏசுக்கிட்டு எதிர்பார்க்கல. அவர் முகத்தை பார்க்கணும், அவர் செயலை பார்க்கணும், அவர் என்ன பண்றாருன்னு அவனுக்கே புரியல. ஆனா காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் செயல்களுக்கு தெய்வன் பதில் அளிக்கிறான். என்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் செயல்கள் எதுவா இருந்தாலும், நீங்க ஜெபம் கூட பண்ணிருக்கோம், ஆனா உங்கள் செயல்களை தெய்வன் பார்க்கிறார். உங்கள் வாஞ்சியை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உன் இதயத்தை பார்க்கிறார். அங்க எல்லோருக்கும் இதயம் இருந்தது. ஆனா மெய்யான இதயம், வாஞ்சியோடு தேடுகிற இதயம் அவனுக்கு மட்டுமே இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரம் இல்ல, உடனடியா அவனுக்குள்ள ஆண்டவர் பதில், சகை இறங்குவான், பதில் கொடுக்கிற உடனே அவனும் என்ன செய்யறான்? ஆண்டவரே, நான் யாராத்திலும் பாதிய ஏழைக்கு நான் கொடுக்கிறேன், நான் யாருக்கிட்ட அநியாயமா வாங்கினேன் அதெல்லாம் நாலத்தனையா நான் செலுத்துகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு திரும்பி ஒரு பதில் கொடுக்கிறாரு. இந்த வீட்டுக்கு இவன் ரட்சிப்பு வந்தது. பதிலுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியங்களுக்கு பதில் உண்டு. பதில் அளிக்கிற தேவன் வந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இந்த சகைவினிடத்துல கர்த்தருக்கு பயப்படும் ஒரு பயம் இருந்தது, கர்த்தரிடத்துல விசுவாசம் இருந்தது, கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிதல் இருந்தது. இந்த 3 காரியங்களுமே சகை இருந்தது. இதை யாருக்கிட்ட எதிர்பார்க்கலாம்னா அப்ரஹாமின் இடத்துல எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் சகரியை பார்த்து, இவன் அப்ரஹாமின் குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது ஒரு காரியம் பார்க்கலாம். சிலுவை கல்லனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 2 பக்கம் 2 சிலுவை கல்லர்கள் இருக்காங்க. ஒருத்தன் தேவனை தூஷிக்கிறான், நீ இயேசு கிறிஸ்துவானால் நீ உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ள என்று சொல்லுகிறான். அப்போ இன்னொரு கல்லன் என்ன சொல்றான்? ஐயே, நம்ம செய்த காரியங்களுக்கு தகுந்த தண்டனையை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், அவர் ஒன்றும் செய்யலப்பா சொல்லி அவரை குறித்து அவன் அவர் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் அழைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம் ராஜ்யத்திலே நீ நினைத்தருளும் என்று சொல்லியும் கேட்கிறான். அந்த சிலுவையிலே அந்த 3 பேரும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கார். 2 பக்கம் 2 கல்லர்கள் இருக்காங்க. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வலிகள், அவ்வளோ சோர்வு இருக்கும், அவ்வளோ பலவீனம் இருக்கும், ரத்தம் போய்கிட்டே இருக்கு. ஆனா அங்க ஒரு பெரிய சம்பாஷணையே நடக்கிறது. ஒரு கல்லன் மனம் திரும்புகிறான், ஒரு கல்லன் நினைச்சுக்கிறான் தேவனை தூஷிக்கிறான், ஒரு கல்லனோ மனம் திரும்புகிறான். நாம் செய்த காரியங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். தன் பாவத்தை என்ன செய்கிறான்? அறிக்கை இடுகிறான். அடுத்தது அவர் ஆண்டவர் என்றும் சொல்லி அறிக்கை இடுகிறான். 3வது ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே உன் ராஜ்யத்திலே என்னை ரட்சித்தலும். ஒருத்தர் ரட்சிப்புக்காக அவ்வளோ வேதனையிலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறான். ஆனா அவ்வளோ வேதனையிலும் ஒருத்தன் தேவனை ஏற்றுக்கொள்ளாம தூஷிக்கிறான். ஆனா எந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி தன் பாவி என்று அவன் தன்னை சொன்னது மாத்திரமல்ல, தகுந்த தண்டனை நான் என் பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறேன்னு சொல்வது மாத்திரமல்ல, இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய வருகையில உம் ராஜ்யத்திலே நினைத்தருளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு உடனடியாய் பதில் கொடுக்கிறார். இன்று நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருங்கள்.
எதுலேயுமே உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு போகாதீங்க. எப்பயுமே அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீங்க. ஆண்டவரே, நான் ஏமாத்திரம், உன் அன்புக்கு நான் ஈடாவேனோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சித்தருளுங்க, என்னை நினைத்தருளுங்க, என் மேல இரக்கமாயிருங்க. உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். உடனே பதில் கொடுப்பார் ஆண்டவர். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் எலும்புகள் முறிக்கப்பட்டது, 2 கல்லர்களுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது, அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டது, அவங்க சரீரம் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் ஒருத்தனுடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ள போயிடுச்சு, ஒருத்தனுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போயிடுச்சு. ஆண்டவர் இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகினாலே இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட என்ன இருப்பாய்? பரதேசத்தில் இருப்பாய். அந்த இடத்துல மெய் என்று சொல்லுகிறார், உண்மையை சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல விசுவாசமா நம்பிக்கையா இருந்து அவரிடத்துல பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா, மரணத்துக்கு பின்பு உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு பரலோகம்தான். அல்லேலூயா. நித்தம் அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான். ஆகினாலே நீங்க எதை செய்தாலும் ஆண்டவர் அதற்கு பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு பதில் கிடைச்சு போச்சு. அவன் உயிர் போகல, இன்னும் உயிரோடு இருக்குமான்னு, இன்னைக்கு நீ பரதீசத்தில் இருப்பாய். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கும் போது ஆண்டவருடைய பதில் தேவை. இன்னைக்கு மகனே மகளே, நீ என்னோடு கூட இருக்க போற, பரலோகத்துல என்னோடு கூட இருக்க போற. அதுவும் நம்ம லவோதிக சபை காலத்துல அவருடைய சிங்காசனத்துல அவரோட பக்கத்துல இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பதில் நம்ம ஜீவன் நம்ம விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பதில் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய காரியங்கள். 3வது ஒரு காரியம், மார்த்தாளை குறித்து வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள் 2 பேரும் அருமையான சகோதரிகள். தேவனிடத்துல ரொம்ப அன்புள்ளவர்கள், ஆண்டவரிடத்துல பட்சமாய் இருக்கிறவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், அவர் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறவர்கள், இல்லத்துல எப்போதும் அவங்களுக்கு எப்போதுமே இயேசுவுக்கு முதலிடம் வைத்திருக்கிறவர்கள். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிப்போச்சு, மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், மார்த்தாள் இயேசுக்கு உபசரித்தாள், ஆனாலும் கூட கவலைப்பட்டாள். அவளுக்கு என்ன கவலைன்னா, ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு சமைக்கணும், வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைக்கணும், எல்லாருக்கும் பெரிய விருந்து கொடுக்கணும், என்னென்னமோ செய்யணும். அவளுக்குள்ள ரொம்ப ஆர்வம் எல்லாமே. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய பாதபடியில இருக்கிறது தான் அவருக்கு விருப்பம். இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்கள் செய்யலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம், நீங்க நிறைய காரியங்கள் எது வேணாலும் செய்யுங்க, இயேசுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இயேசு விரும்புறது ஒரு என்னன்னு, இயேசப்ப பாதத்துல உட்கார்ந்துருக்கு. எவ்வளோ வேலை செய்றீங்க, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ ஊழியம் பண்றீங்க, எவ்வளோ பேருக்கு உதவி செய்யுங்க, என்னென்னமோ பண்றீங்க, எல்லாமே சந்தோஷம் தான் ஆண்டவருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு நல்ல பங்கு என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் பாதத்திலே இருப்பதுதான். அவ கேட்ட கேள்வி நினைக்கிறான், ஆண்டவரே உனக்கு கவலை இல்லையா? ஏன் என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கா, எவ்வளவு வேலை இருக்கு, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நாமளே இழுத்து போட்டுக்கிறோம். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் சீஷர்கள் என்ன சொல்றாரு, சீஷர்கள் ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயருடைய புளித்த மாவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சீஷர்கள் என்ன ஆகி போச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நாம் அப்பம் கொண்டு வராததுனாலே ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறாரு போல இருக்கு. அப்போ ஆண்டவர் அவங்கள நினைவெல்லாம் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் மீதி எவ்வளவு எடுத்தீங்க, 12 கூடை. அதுக்கப்புறம் 7 அப்பம் சிறுமீன் எவ்வளவு கூடை, நாங்கள் 7 கூடை எடுத்தோம். அப்போ இது இருக்கும், நீங்கள் உணராது இருக்கிறீர்களா? சில சமயம் உணராது இருக்கு. அவர் சொல்றதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் புளித்தமா பரிசேயர்களை போல் நம்ம இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார், புளித்தமாவா இருக்கக்கூடாது என்று. ஆனா நாம வேற எதை திங்க் பண்ணிக்கிறோம்.
ஆண்டவர் வேற எதையோ பற்றி சொல்லுகிறார் என்று தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நம்ம அறிந்து கொள்ளாமல் தவறான உணர்வுகளாம். அவங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, இங்க மரியாளுக்கும் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. மாத்தாளுக்கும் பதில் கொடுத்தார். ஆகினாலே இன்னைக்கு சில சமயம் அநேக கவலைப்பட்டாலும் கலங்கினாலும் ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு துன்பம் இருக்கு, ஆண்டவரை நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏது இருக்கேன் தெரியலேன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பாதத்துல உட்காரு போதும், மிச்சம்லாம் நான் பார்த்துப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. 3 நாள் என்ன செஞ்சாங்க ஜனங்க? இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறாங்க. யாருக்கும் பசி இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அந்த வார்த்தையே அவங்களை நிரப்புகிறது. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க மாட்டாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அநேக காரியத்தை ஆண்டவர் ரொம்ப கவலையா இருக்கு ஆண்டவரை, நான் கூட ஜெர்மன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கவலையா இருக்கு ஆண்டவரை, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு ஆண்டவரை, என் புண்பட்டு இருக்கின்றவரை, இதயம் வேதனையா இருக்கு ஆண்டவரை, அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன். ஆனா கொஞ்ச நாள் பேசின பிறகு ஆண்டவர் தான் இந்த வசனத்தை தான் கொடுப்பாரு, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய், நல்ல பங்கு ஒண்ணு. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்த போதும் எல்லாமே மாறி போகும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம். சீஷர்கள் என்ன செய்யறாங்க? படகுல போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா படகுல வந்து நித்திரையா இருக்கிறார் பின்னணியத்துல. திடீர்னு என்ன செய்யுது? ஒரு ஒரு எதிர்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அப்போ சீஷர்கள் எல்லாம் பயந்து போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இவங்க இந்த கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் முதல்ல செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? அங்க காற்றையும் கடலையும் அதட்டிடுறாரு. இவங்க மடிந்து போறது வாழ்க்கையை சாப விரும்புறது இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. செத்து போறது விரும்புறது கிடையாது. ஆகினால் நான் மடிந்து போகவில்லையா? எப்பயுமே பாருங்க, எலியா போய் சொல்லுவோம், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். யோனாவுக்கும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில எப்படியுமே நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஆண்டவரே, செத்து போனா தேவலை ஆண்டவர், நம்ம உயிர் எடுக்கிறது இல்லை. உடனே பிரச்சனையை என்ன செய்கிறாரு? அமைதல் பதில் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அப்புறமா சொல்வாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாத போயிடுச்சுன்னு கேட்பாரு, ஏன் நீங்க பயந்தீங்கன்னு கேட்பாரு, அல்லது அற்ப விசுவாசியேன்னு சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியம், விசுவாச குறைவு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விசுவாச குறைவோடு செயல்படக்கூடாது. நம்ம எப்போதுமே ஆண்டவரை பார்த்து இப்படிதான், ஆனா பதில் கொடுப்பாரு. அப்புறம் 5வது ஒரு காரியம், ஒரு குருடன் எரிகோ வாசல் வீதியில உட்கார்ந்துருக்கான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் குருடன். ஹல்லேலூயா. அவர் நடந்து போயிட்டே இருக்காரு. அவனுக்காக தான் அவர் வந்தார் அந்த வீதிக்கு. ஹல்லேலூயா. அவனுக்காக தான் வந்தாரு, காரணம் இல்லாத வரமாட்டார். 12 பாடுள்ள ஸ்திரீ இருந்த இடத்துக்கு அவராக தான் வந்தார். ஏன்னா அவனுக்காக தான் வந்தாரு. எல்லாமே நமக்காக தான் வர்றாரு அவரு. ஆனா நான் எப்பவுமே நம்ம ஒரு பாட்டு கூட உண்டு, அந்த அம்மா ஒரு சீஷர்ல கூட, அப்புறம் போகிறவர் போல், நம்ம கடந்து போற மாதிரி போவார், வழி போக மாட்டாரு. நம்ம கூப்பிடுறோமா, அவர் நோக்கி பார்க்கிறோமா, அவர் நோக்கி ஜெபம் பண்றோமா, விண்ணப்பம் பண்றோமா, ஆண்டவர் அவரை நம்ம தேடுகிறோமா, அவரை அழைக்கிறோமா, இதெல்லாம் அவர் வந்து பார்க்கிறார். ரொம்ப வாஞ்சி ஆசைப்படுறாரு அவர். அது அவர் ஆசை. அது என்னை கூப்பிட மாட்டாங்களா? என்ன சில சமயம் நம்ம வீட்டு வாசப்படியில கதவை தட்டிக்கினே இருப்பார். வீட்டை தட்டிக்கினே இருப்பார். ஒரு கதவை திறந்தா நான் வீட்டுக்குள்ள வந்து உங்களோட போஜனம் பண்ண ஆசை அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. ஆனா நம்ம கதவை நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவ பேர் என்னது? சூலமித்தியாலா? இல்ல சூலமித்தியால்.
அவன் என்ன செய்யனா, என் கையை எப்படி இது பண்ணுவேன், என் காலை எப்படி அசுத்தம் பண்ணிக்குவேன், கட்டில விட்டு நான் எப்படி இறங்கி வருவேன் சொல்லிட்டு அவர் என்ன முயற்சி பண்றாரு. சாவியின் துவாரத்தின் வழி விரல விட்டு கூட நோட்டி பார்க்கறாரு. அப்படியாவது நீ திறப்பீங்கன்னு திறக்க மாட்டார். அப்புறம் போய்க்கிறவர்னே பொய்யே போயிட்டார் இந்த அம்மா அப்பா. அதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, அவரை தேடின்னு போகும்போது எவ்வளோ அடி எவ்வளோ ஓத. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகனால சில சமயம் ஆண்டவர் இப்படிதான் தாவீதின் குமாரனே கத்துறான். இன்னும் சில சமயம் நம்ம மற்றவங்களாம் அதட்டுனா கூட இன்னும் அதிகமா ஏன்னா வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. சில சமயம் நைட்ல உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு ஆண்டவர் என்ன கொடுக்குறான்னா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தை தூக்கம் வரலன்னால நீங்க நிச்சயமா வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். அவருடைய பாதத்தில் நீ உட்கார வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக உனக்கு தூக்கம் தரவில்லை. அல்லேலூயா. நீ அதை விட்டுட்டு நீ மொபைலை நைட்ல நோண்டிக்கிட்டு எப்படியே டைம் பாஸ் பண்ண நீ ஆரம்பிச்சன்னா வாய்ப்பை நழுவ விடுகிறான். ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு நித்திரை கொடுக்க மாட்டாரு. ஆமா, அந்த ராஜா அகஸ்வரி ராஜாவுக்கு நித்திரை கொடுக்கல. அப்புறம்தான் அவனுக்கு எல்லாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நெபுகாத்நேச்சார் நித்திரையில கனவு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நமக்கு நித்திரை கொடுத்து அப்படிலாம் பயங்கரத்தை கொண்டு வர, நித்திரையே கொடுக்காம அவரோடு கூட என்ன செய்கிறாரு, பேச வைக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடும்படியாய் அவர் பிரசனத்தை அந்த இரவு நேரத்துல, அந்த அமைதியான நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரோட பிரசனம் உங்க மேல வரும். உங்கள் விண்ணப்பங்கள் பாருங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்கள் விண்ணப்பங்கள் தடையில்லாத கர்த்தரிடத்துல போய் சேர்கிற நேரமாய் இருக்கும். இருளான நேரம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்க விரும்புகிறார். ஆகனால இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கினா, அவன் கத்த ஆண்டவரால் நடக்க கூட முடியல, நின்றுட்டார். உடனே பதில் கொடு, அவனை கூட்டின்னு வாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும், எனக்கு பார்வை வேண்டும். அப்போ உன் விசுவாசத்தின்படி உடனே பார்வை கட்சி போயிட்டு. அவன் விசுவாசம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசமா ஜெபிக்கிறோமா? விசுவாசம் உள்ளவனாகி அவர் இடத்துல எதை கேட்போமா பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தருடைய நாம விட இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். குஷ்டரோகி, அவனுக்கு வியாதி. ஆனாலும் கூட ஆண்டவரே உனக்கு சுத்தமானால் என்ன சுத்தமாக்க உம்மால் கூடும். அதாவது ஆண்டவர் எனக்கு இதுக்காக இந்த வியாதி வந்துச்சு எனக்கு தெரியாது. இது தேவ சித்தமா தெய்வ சித்தம் இல்லையா எனக்கு தெரியும், ஒரு குழப்பம் இருக்கு. ஆனாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். அது ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. என்னுடைய நிலைமை, ஆண்டவர் அவன் மேல மனதுருவினாராம். அந்த சித்தத்துக்கெல்லாம் அவர் போல, என் சித்தம் உடுப்பா, நான் உன் மேல மனதுருகுகிறேன். உங்களை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. தேவனுடைய சமூகத்துல எந்த இருக்கிற வண்ணமாகவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க, மனதிருக்குவார். அதுதான் உங்களுக்கு உடனடியாய் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஒரு பாவியான ஸ்திரீ அந்த விருந்து வச்சிருக்கிறான். அந்த விருந்து வீட்டுல போயிட்டு அவன் ஆண்டவரை கனப்படுத்தவே இல்லை. ஆனா இவ போயிட்டு என்ன செய்யறா, அவள் தன்னுடைய கண்ணீரினாலே அவர் பாதத்தை துடைத்து, தலைமயிரினாலே துடைத்து, நல்லதும் அந்த தைலத்தை பூசி பாதத்துல பூசிக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க, இந்த தைலத்தை விட்டு தரிதரத்துக்கு கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் உடனே அவள் செய்த கிரியைகளுக்கு நற்கிரியை உடனே பதில் கொடுக்கிறார். இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இவள் என்னை அடக்கம் செய்வதற்காக இவள் செய்கிறார். அது மாத்திர இவள் நற்கிரியை செய்தாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ இவளை குறித்தும் சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க உலகமே உங்களை பாவின்னு சொல்லட்டும், உலகமே உங்களை புறம்பே தள்ளட்டும், உலகமே என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் அன்பையும் பார்க்கிறார். உங்களை கனப்படுத்துகிறவர். எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி போச்சு அந்த ஸ்திரியை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆண்டவர்.
இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பதில். ஹல்லேலூயா. கர்த்ததாமே. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சீஷர்கள்லாம் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ ஒருத்தன் சொல்றான், உன்னை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஏசாயா என்று என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இவன் மட்டும் சொல்றான், யாரு? பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து. இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தின. அதெல்லாம் சொல்லிட்டு இவன் சொன்னதுனால அவனுக்கு இன்னும் ஆண்டவர் பதில் என்ன தராரு? என்ன செய்வான்? நான் உனக்கு திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். நீ பூமியில எது கட்டுவதோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறையோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த திறவுகோலை கொடுக்கலாம். இயேசுதான் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் போது, இயேசுதான் மெய்யான தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் போது, கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வல்லமையை அதிகாரத்தை உன் தோல் மேல கொண்டு போய் வைப்பார். 100க்கு 100 விசுவாசம். பதிலுக்கு பதில் ஆண்டவர் உனக்கு 100 ஆண்டவர் உங்களுக்கு உடனடியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் என்ன சொல்றான்? பவுல் ஆண்டவருக்காக ரொம்ப போராடினான். நிறைய போராட்டம் வாழ்க்கையில, சரீரத்தை போராடினான், பணத்துல, கஷ்டத்துல, ஊழியத்துல, கடல்ல எவ்வளோ போராட்டங்கள். ஆனா கர்த்தர் அவனுக்கு முடிவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? உனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவன் அதை சொல்லி முடிச்சிடறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்களை அனுபவிக்கலாம். ஆனா ஆண்டவர் இதே உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுவாரு, உனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம 2 கேரண்டி நமக்கு தெரியணும். உயிரோடு இருக்கும்போது நான் பரதேசத்துக்கு போவேன். 2வது நமக்கு கிரீடம் ஒன்று இருக்கு. அது இந்த நீ உயிரோடு இருக்கும்போது அதை சொல்லிடுவார் ஆண்டவர். இந்த பதில் இல்லாம சாகக்கூடாது. நம்ம உயிரே போகக்கூடாது. ஒருத்தன் சொன்னானா சுடுகாடை பார்த்து, ஐயோ இந்த சுடுகாடு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, மோசமா இருக்க என்று சொன்னானா. அப்போ ஒருத்தன் சொன்னானா, இந்த சுடுகாட்டுக்கு தாங்கப்பா எல்லாருமே உயிரை விடுறாங்க. இந்த சுடுகாட்டுக்கு தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? உயிரை விடுறாங்கன்றான். ஆனா இந்த உலகத்துல அப்படி சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை உயிர் போறதுக்கு, நம்முடைய உயிர் போறது, சரீரத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 காரியம். நாம் நிச்சயமாய் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது உறுதி கிடைக்கணும். எப்படி இந்த கடைசி கல்லனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ. ஒன்று சொல்லுவாங்க, கடைசி கல்லன் ஞானஸ்தானம் பெறவில்லை என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஸ்நானம் எப்படி கொடுத்தாருன்னு சொன்னா ஒரு அதிசயமான ஒரு காரியம் உண்டு. அது என்ன காரியம்னா, ஒருத்தன் இயேசு விழாவில் ஈட்டினால குத்துறான். ஈட்டினால குத்தப்படும் போது அதுல இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. ரத்தம் பாவத்தை கழுவும், தண்ணீர் நம்மை சுத்தப்படுத்தும். அந்த இடத்துல 2த்தையுமே, அந்த ரத்தமும் தண்ணீரும் வரும்போது நிச்சயமா அங்க காற்றெல்லாம் அடித்து இருக்கும் இல்லையா? அதுல இருந்து ஒரு துளி தண்ணீர் அந்த கல்லன் மேல போய் வந்திருக்காது. பக்கத்துல தானே இருக்கிறான். ஆண்டவர் ஏதோ ஒரு முறையில ஏதாவது ஒன்று செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அவனை பரதேசத்தை அப்படிலாம் கொண்டு போக மாட்டாரு. அவனை தன்னுடைய விழாவிலிருந்து வரப்பட்ட அந்த தண்ணீரினாலும் ரத்தத்தினாலும் அவனை கழுவி அவனை பரதேசத்துக்கு கொண்டு போற. விசுவாசம் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் அது காத்து அடிச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட 2 காரியம். 1, நமக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு உறுதி கிடைக்கணும். 2வது, நமக்கு கிரீடம் உண்டுன்னு உறுதி கிடைக்கணும். நம்ம வெக்கப்பட்டு போயிட கூடாது. அங்க போயிட்டு, சுமித்ரா வா உனக்கு நீதியின் கிரீடம், சுமித்ரா வா உனக்கு ஜீவ கிரீடம், சுமித்ரா வா உனக்கு மகிமையின் கிரீடம், மலை கிரீடம் கொண்டு போயிட்டு நம்ம போகும்போது உனக்கு கிரீடமே இல்லை, நீ அப்படி நில்லு, சும்மா நில்லு. ஆண்டவர் உருவாக்குகிற புதிய எருசலேம், புதிய பூமி,
புதிய வானம் 3 உண்டு. இது புதிய வானத்துல யார் இருக்க போறாங்க, புதிய பூமியில யார் இருக்க போறாங்க, புதிய எருசலேம் யார் இருக்க போறாங்க. வேதம் சொல்லுது புதிய எருசலேம் நமக்காக தான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவரோடு கூட நீ இருக்க போகிற இடம் நமக்கு அதுதான். புதிய எருசலேம்ல உனக்கு இடம் உண்டா, அதுதான் ரொம்ப முக்கியம். போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நமக்கு அந்த ஒரு கேரண்டி ஆண்டவர் சொல்லிடணும். அப்போ நம்ம உயிர் எவ்வளோ ஜாலியா பிரியும் தெரியுங்களா, எவ்வளோ சந்தோஷமா பிரியும் தெரியுங்களா, ரொம்ப முக்கியம். கடைசியில ஒரே ஒரு காரியம் பேதுரு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 19ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30. அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஒரு கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே. ஆண்டவர் உடனடியாய் பதில் கொடுக்கிறார். எத்தனை காரியங்களை சொல்லுகிறார், அத்தனை காரியங்களும் ஆண்டவர் பதில் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. கர்த்தருடைய பதில் ரட்சிப்பு, கர்த்தருடைய பதில் பரதீசம், கர்த்தருடைய பதில் நல்ல பங்கு, கர்த்தருடைய பதில் அமைதலாய் இருக்கிறது, கர்த்தருடைய பதில் நமக்கு சுகம், கர்த்தருடைய பதில் பார்வை வெளிச்சம், கர்த்தருடைய பதில் நினைவு கூறுதல், கர்த்தருடைய பதில் திறவுகோல், கர்த்தருடைய பதில் கிரீடம், கர்த்தருடைய பதில் 100 ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பதிலாய் இருக்கிறது. ஆகினால் இன்னைக்கு நீங்க மனம் பதறுகிறீர்களா, பயந்து கொண்டிருக்கிறீர்களா, பலனில்லாது இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்மை பார்த்துதான் இத்தனை காரியங்களை சொல்லி நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. இன்னும் வேதத்துல இன்னும் நிறைய காரியங்கள் இங்க பாருங்க. எல்லாருக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார், யாருக்குமே பதில் கொடுக்காது இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுதா. சுதா முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் மனம் பதறுகிற நேரத்துல ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் நம்பிக்கை நீராகவே இருக்கிறீர் ராஜா. ஆண்டவர் அதை உணர்ந்த வண்ணமாக இயேசுப்பா, இதோ இந்த நேரத்துல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வன், எங்களுக்கு பதிலளிக்கிற தெய்வன் என்பதை ஆண்டவரே இயேசுப்பா அநேக நேரங்களில ஆண்டவர் அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லையே இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு தான் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று கவலைப்படுகிறோம் அப்பா. ஆண்டவர், எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறோம், எங்களுக்கு பலன் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட தான் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் எல்லா கவலைகளுக்கும் எங்களுக்கு பதில் அளிக்க ஆண்டவர், எங்களை எல்லா சோர்ந்து போகிற நேரங்களுக்கும் ஆண்டவரே என்ன கர்த்தாவே, நாங்கள் படுத்திருக்கிற நேரங்கள்ல கூட இயேசுப்பா ஆண்டவரே கவலையோடு இருக்கிற நேரங்களும் எழுந்திரு என்று சொல்லும்படியாக எங்களை நீர் எழுப்பிவிட ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லும்படியாக ஆண்டவரே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் கவலைகள் எல்லாம் நீக்கும்படியாக எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு பதில் அளிக்கும்படியாக இயேசுப்பா ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, அநேக நேரத்துல ஏன் இப்படி நடக்குது, எதற்காக இப்படி நடக்குதுன்னு சொல்லி இயேசுப்பா ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுகிறோம் ராஜா. அதை எல்லாம் எங்கள் தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு மாத்திரமே இது புரியவில்லை என்று சொல்லி கவலைப்படுகிறோம் ஏசப்பா. ஆனாலும் எங்கள் தேவனே ஆண்டவர் உம்முடைய பாதத்துல அமரும் பொழுது நல்ல பங்கை தருகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அந்த பங்கினை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. உம்மையே தேடி வாஞ்சையாய் உம்முடைய சமூகத்துல ஆண்டவர் நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. இந்த நாளில நீர் எங்களோடு இருந்து செய்கிற அதிசயங்களை எல்லாம்
எல்லாம் பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து செய்கிற ஒவ்வொரு அதிசயத்தையும் ஆண்டவர், நாங்கள் ஜனங்களையோ மனிதர்களையோ உலகத்தையோ ஆண்டவர் நடக்கிற சம்பவங்களையோ சூழ்நிலைகளையோ பார்த்து ஆண்டவர் அதையே பார்த்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்க்க மறந்து விடுகிறோம் ராஜா. ஆண்டவரே கத்தா, உம்முடைய மகிமையான காரியங்கள் ஆண்டவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆண்டவரே எங்களை சுற்றி சூழ்ந்து ஆண்டவரே நெருங்கி நிற்கிறதே, அதை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவை உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே அதிசயங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீர் எத்தனை ஆண்டவரே அதிசயங்களை வைத்திருக்கிறீர், நூறத்தனையான பலன் வைத்திருக்கிறீர். எங்களுக்காக ஆண்டவரே 1000 வருட அரசாட்சியை வைத்திருக்கிறீர். எங்களுக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீர், நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நாளிலே சபா விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ரத்தத்தில் ஆண்டவரே கழுவப்பட்ட நாங்கள், உம்முடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள், தகப்பனே என்று சொல்லி அழைக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா ஆண்டவரே இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. எங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருப்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்தவர்களா இருக்க ஆண்டவரை அதை வைத்து கர்த்தாவே பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆண்டவரே பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர், நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்காய் ஆண்டவரே திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். எங்களுக்காய் எங்களோடு கூட கர்த்தாவே வாசல்ல நின்று எங்களை கூப்பிடு, ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீரே, அதை நாங்கள் உண்மையாய் கேட்க இயேசுப்பா இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற இத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. ஆண்டவரை, நாங்கள் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து வருகிற ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எத்தனை கிரீடங்களை பார்த்தோம் ஏசப்பா. ஆண்டவர், அதுல எங்களுக்கு கிரீடங்கள் கிடைக்கணும் ஆண்டவர். நாங்கள் அதற்கேற்ற படியாக நீர் எதற்காக எங்களை இந்த பூமியில உருவாக்கினீரோ ஆண்டவர் உண்டாக்கினீரோ அதை உண்மையாய் செய்து உம்மோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயே எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இந்த பூமியிலே ஏசப்பா நாங்க வாழ்கிற இந்த நாளில ஆண்டவர், இந்த நாட்களில இந்த நேரங்களில ஆண்டவரை உண்மையாய் நீர் எங்களை எதற்காக ஏசப்பா இந்த உலகத்துல நீங்க படைச்சீங்களோ, இந்த உலகத்துல நீங்க எங்களை உருவாக்கினீங்களோ ஆண்டவர், அதை மாத்திரம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை இந்த நாள்ல தாங்க. இந்த நிச்சயத்தோடு ஏசப்பா இந்த நாள்ல கொடுத்த இந்த செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த தெளிவு நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை வைத்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷம் சமாரிக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. God bless you everybody.